Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு நிறைய பேர் மோஸ்ட்லி கம்ப்யூட்டர்ஸ்ல ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ தான் டெஸ்க்டாப்ல டெஸ்க்டாப் ஐகான்ஸ் மிஸ் ஆகியிருக்கு. இதுக்கு முன்னால ஷோ ஆகுச்சு, உங்களுக்கு அதை கிளிக் பண்ணி மை கம்ப்யூட்டர், ரீசர்க்கிள் பின், கண்ட்ரோல் பேனல் இதெல்லாம் எக்ஸஸ் பண்ண முடிஞ்சு. ஆனா இப்போ டெஸ்க்டாப்ல இந்த ஐகான்ஸுமே ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்றது, திரும்பவும் பழையபடி இந்த டெஸ்க்டாப் ஐகான்ஸ் நம்ம எப்படி இந்த இடத்துல ஷோ பண்ண வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னால டெஸ்க்டாப்ல இந்த திஸ் பிசி இல்லாட்டி மை கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான ஐகான்ஸ் ஷோ ஆகிச்சு. தவறுதலா உங்க கையாலேயே சம்டைம்ஸ் டிலீட் ஆகி கூட இருக்கலாம். ஸோ டிலீட் ஆகிருச்சு. இப்படியான சந்தர்ப்பத்தில் நம்ம மை கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணணும்னா நம்மளால இன்னொரு மெத்தடா சர்ச் பார்ல மை கம்ப்யூட்டர் இல்லாட்டி திஸ் பிசி இந்த மாதிரி சர்ச் பண்ணி நம்மளால நம்ம கம்ப்யூட்டர்ல மை கம்ப்யூட்டருக்கு போய்க்க முடியும். பட் இது ஒரு ரெண்டாவது மெத்தடா தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடா நமக்கு டெஸ்க்டாப்ல ஐகான் ஷோ ஆகுமா இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஷோ ஆகல, எப்படி நம்ம திரும்ப அதை ஷோ பண்ண வைக்கணும் அப்படின்னா உங்க டெஸ்க்டாப்ல நீங்க ரைட் கிளிக் பண்ணி பர்சனலைஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அது உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்க தீம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பாருங்க டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி உள்ள போயிருங்க. உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த ஐக்கான் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி குட்டி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல டெஸ்க்டாப் ஐகான்ஸ் கொடுத்துருப்பாங்க. திஸ் பிசி, ரீசர்க்கிள் பின் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நமக்கு தேவையான உங்கள் டெஸ்க்டாப்பில் மிஸ் ஆகியிருக்க ஐகான்ஸுக்கு நீங்கள் இந்த இடத்துல டிக் பண்ணுங்க. ஸோ நான் கம்ப்யூட்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பேனலும் எனக்கு தேவை. ஸோ அதையுமே நான் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இப்போ திஸ் பிசி கண்ட்ரோல் பேனல் இப்போ எனக்கு டெஸ்க்டாப்பில் ஷோ ஆகுது. ஸோ என்னால் இதை ஈஸியாக கிளிக் பண்ணி மை கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படித்தான் டெஸ்க்டாப் ஐகான்ஸ் மிஸ் ஆகியிருந்தா இல்லாட்டி ஷோ ஆகாட்டி அதை திரும்ப ஷோ பண்ணுற வைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.